ஹாய் ஆல். இந்த சீசனில் முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு குழம்பு செய்ய தாங்க போகிறோம். பருப்பு சாம்பாரில் நம்ம அதிகமாக முருங்கைக்காய் போட்டு செய்ய முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்து ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு செவந்து வந்ததும் கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் செவந்ததும் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் கொஞ்சம் குறையும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் லைட்டாக எண்ணெயில் வதங்கினதும் நம்ம 4 தக்காளி, அதாவது நாட்டு தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி, அல்லது நம்ம ஆஃபீஸ் தக்காளி சேர்க்குறோன்னா பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கரையணும். அது நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி கரையிறதுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க, இல்லைனா இதுவே சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து மூடி போட்டு அப்படியே வெந்ததும் ஒரு 10 நிமிஷம் வெந்ததுமே முருங்கைக்காய் வெந்ததும் கூட ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்லாங்க. நம்ம வெறும் காயாக சாப்பிட அது நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கூடவே 4 பல் பூண்டு, இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 டீஸ்பூன் அளவு அரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சது, 10 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல முருங்கைக்காய் வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரை எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதிலேயே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ நம்ம கச்சிதமாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதித்து வரட்டுங்க. 10 நிமிஷம் வெந்ததும் நம்மளோட முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்து வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் நல்லாயிருக்குங்க. குழம்பு ஆற ஆற இன்னும் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.